அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தியதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதிவுகளாக வெளியிட்டுருக்கிறோம். ஸோ இது 7வது பாகமாக நம்ம வெளியிட்டுருக்கோம். நேற்று நடந்த அதே அளவுக்கான ஒரு தாக்குதல் சற்று இன்று அதைவிட அதிகமாக இருந்தது. அமெரிக்க தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன? இன்று இந்திய நேரப்படி அதிகாலை சும்மா ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. சரி, நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாரமும் சேதாரமும் வேணும். வெறும் சேதாரத்தை மட்டும் காட்டுறத விட எந்த பகுதியில் எந்த சூழ்நிலை எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, நிஜமாக தான் சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம பாட்டுக்கு தாக்கல் நடத்துகிறாங்கன்னு அவசரமாக ஓடி வந்து செய்தியை சொல்கிறத விட கொஞ்சம் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து போடலான்றதுனால கொஞ்சம் டிலே, வேறு ஒன்றும் இல்லை. என்ன போடணுன்னா 9 மணிக்கு போட்டிருக்கலாம் நம்ம. அதை தாண்டி அமெரிக்காவுடைய விளக்கங்கள் என்ன, ஈரான் செய்த சம்பவங்கள் என்ன, எந்தெந்த பகுதிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கின்ற பகுதிகள் மீது தாக்கல் நடத்திவிட்டோம் என்று ஈரான் அறைகூவல் விடுத்திருக்கிறது. இனி உங்களுக்கு இந்த பக்கம் ரேடார் சிஸ்டமாக கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு இவங்க தரப்பில் அறைகூவல் விடுத்திருக்காங்க. இந்த போர் தொடுப்பதற்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுகிறது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஸோ நேற்று இரவே செய்தியாளர்களை சந்தித்தார் ட்ரம்ப் அவர்கள். நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. அந்த விளக்கங்கள்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்று ஈரான் பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் பெரும்பாலும் சத்தம் வந்ததாக அங்கேருந்து புகை மண்டலங்கள் மீதெல்லாம் வந்தது. பெரும்பாலும் இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் பக்கத்தில் எங்கெல்லாம் ஈரான் தனது ஸ்ட்ராங் பேஸாக கருதுகிறாங்களோ, எங்கெல்லாம் தனது ரேடார் சிஸ்டத்தையும் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நேவல் பேஸ் எல்லாம் நிறுவி இருக்காங்களோ அந்த இடத்த குறிவைத்து தாக்கல் நடத்தினோம் என்று சென்காம் கூறப்பட்ட இந்த பகுதிகள் தான் அதிக அளவுக்கு. அப்போ நேற்று நடந்த அதே தாக்குதல் இன்றும் நடத்தியிருக்கிறாங்க. மேலே தெஹரன் ப்ளஸ் இது ஈஸ்ட் அசர்பைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் தெஹரன் பக்கத்தில் பகுதியை பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வராமீன் அப்படின்ற ஒரு சிட்டியை பர்டிகுலராகவே குறி வைத்திருக்காங்கன்றதும் தெரியுது. அப்படி நான் ஒவ்வொரு வரைபடங்களாக நான் காட்டுறேன் நான். அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் கனகன் நேவல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சத்தமும் புகை மண்டலங்களும் அந்த தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டதும் அதுக்கப்புறம் மிக முக்கிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய அல்ப்ரோஸ் ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கராஜ் அப்படின்ற ஒரு பகுதியும் சொல்லுவாங்க. கராஜ் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் இருந்தது. அந்த இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடந்ததையும் பார்க்க முடிகிறது. அப்புறம் ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ஷியா கல்ஃபுக்கு மேலே கொஞ்சம் ஈரானுடைய தொழில் நிறைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அங்கே கிரிஷ் ஐலாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. கிரிஷ் ஐலாண்டிலிருந்து தொடர்பை துண்டிப்பதற்காக இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. இந்த தாக்குதல் நம்ம இந்திய நேரப்படி ஒரு 4 மணி இருக்கும், ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதிகாலை 4 மணி இருக்கும், 11ஆம் தேதி. இந்த தாக்குதல் நடக்கும் போதே ட்ரம்ப் அவர்கள் தனது வார் ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, வார் ரூமில் உட்காந்து வாட்ச் பண்ணியிருந்ததாகவும் செய்திகள் அங்கேருந்து வந்த வண்ணமாக தான் இருக்குது. நைட்டே வந்தது, ஒரு 3 மணி பக்கம் மெசேஜ் வந்தது, லைவில் தான் வந்தது. சரி, அவ்வளோ நேரத்தை நீங்கள் முடிச்சிருப்பீங்களான்னு தெரியலன்னு எனக்கும் அது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் டேங்கர் 2 ஸ்டெட்டோடைப்பர் ரீஃபியூல் டேங்கர் KC-46A பெகசஸ் அப்புறம் B-52 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் யூஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு இருந்தே என்கேஜாகவே இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி ஃபுல்லாகவே என்கேஜாகவே இருக்குது. தாக்குதல் தொடங்குறாங்க. பட் இந்த தாக்குதலை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் கலந்து கிடையாது. இஸ்ரேல் அவங்க வேலையில் லெபனான் வேலையை ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அவங்க இங்கே வரவே கிடையாது. இது முழுக்க அமெரிக்கா மட்டுமே பொறுப்பேற்று தனது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிடலாம். ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறதா? மனுஷன் வழக்கமாக சொல்கிற தகவல் தானே, நம்மளுக்கு இந்த தகவலை கேட்டு புளிச்சு போச்சு. இந்த தாக்குதல் நடத்த மாட்டாரா, இல்லை சும்மா தான் சொல்கிறாரா, இல்லை பேச்சுவார்த்தைக்கு வராங்களா அப்படின்னு சொன்னதுக்கான நேற்றுமே ஒரு தகவல் சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் நேற்று காலையில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க,
பாகிஸ்தான் மூலயமாக ஈரானுடைய முக்கிய நபர்கள் தொலைபேசியில் வெள்ளை மாளிகை தொடர்பு கொண்டார்கள், என்னிடம் பேச முயற்சித்தார்கள், என்னுடைய உதவியாளர்கள் பேசினார்கள், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கிடுச்சு, இருந்தாலும் பேச்சுவார்த்தைன்ற பேரில் இழுத்துட்டு இருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றாரு. அப்போ உடனே இந்த செய்தி வந்த அடுத்த ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, அவங்களும் மேபி லைவில் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், ஆராய்ச்சி அவர்களும் பார்த்துட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் ஃபோன்லாம் பேச கிடையாது, அது முழுக்க முழுக்க போலியான தகவல் அப்படின்னு உடனே நோஸ் கட் கொடுக்குறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு இன்னும் அவங்க நேற்று இவ்வளோ அடிச்சியும் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, அது இல்லாமல் தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்த்துறாங்க. அது இல்லாமல் நேற்று முந்தைய பதிவு பார்க்காதவங்க பார்த்துட்டுங்க, நான் தெளிவாக ஈரான் நடத்திய தாக்குதலில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்றதை வரைபடத்தோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, அவங்கக்கிட்ட ரேடார் சிஸ்டம்லாம் கிடையாது. நைட் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் 22 கப்பலில், எப்படி 22 கப்பல்களில் பல லட்சம் பேரல் எண்ணெயை வந்து தொடர்ந்து விற்றுட்டு தான் இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. அவங்க ஒரு சில எண்ணெய் கப்பலையும் நாங்கள் தூக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தெரியும் அவங்களுக்கு? ஈரான் என்னத்தை வாட்ச் பண்ணுறாங்க? இதை கூட நான் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு சீக்ரெசி மிசைல், ஒரு சீக்ரெட்டாக நடத்தப்படுகிற ஒரு ஆப்ரேஷன். இது 22 கப்பல் தெரியும், போகுதுங்க வருதுங்க, வந்துட்டு தாங்க இருக்குது, கூப்பிட்டு போயிட்டு தாங்க இருக்கோம், வந்துட்டு தாங்க இருக்குது, நாங்கள் தாங்க பார்த்துக்குறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கட்டுப்பாடெலாம் இல்லைங்க, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறத சொல்லுங்கள். இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் நான். இந்த தகவல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, மனுஷன் உண்மையாக தான் பேசுகிறாரா இல்லை யாராவது சொல்ல வராரா அப்படின்ட்டு. ஆனால் பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து அங்கே கியூபா பக்கத்தில் ஒரு குட்டி நாடு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா அடுத்த ஆப்ரேஷன் அவங்க கியூபாவை தொடங்க தயாராகிட்டாங்க, படை வீரர்களை இறங்கியிருக்கிறாங்க. அங்கே அந்த படை வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அங்கே போயிருக்கிறார். அங்கே போயிட்டு நேற்றே பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்தது. சரி, நான் இந்த விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறனால அங்கே நம்ம போகல நம்ம. அப்போ அங்கேருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணும், பட் பாம் மூலயமா தான் நெகோசியேஷன் பண்ணணுன்னா நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. ட்ரம்ப் தரப்புலேருந்து எக்ஸரத்தில் அணு ஆயுத தயாரிக்கிறது இஸ்ரேல் மற்றும் கிழக்கு நாடுகள் இருக்காதுன்றது என்ன விதமான மனநிலை இது? முந்தைய ஆட்சியாளர்கள் தவறியதை நான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு இவ்வளோ விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலாம் நிகழ்ந்திருக்கு. அதாவது தனிப்பட்ட நபர்கள் மீது ஒரு பொருளாதார தடை, 6 இண்டிவிஜுவல் பர்சன் மீது பொருளாதார தடை. இவர்கள் சீனா கிட்ட ஒரு சில நிறுவனங்களோட டைப் வச்சு ஆயுதங்களை இறக்குமதி பண்ணுறாங்கன்ற கோணத்தில் அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த தாக்குதல் நிகழ்ந்த அடுத்த ஒரு 5 நிமிஷம் கூட வரல, ஐஆர்ஜிசியிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இமீடியட்டாக இழுத்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்பயும் 2 கப்பல் போகுது, 2 கப்பல்கள் வார்னிங் பண்ணியும் நிறுத்தாதனால நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு இன்றைக்கி ஈரான் தரப்பில் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கப்பல்னு தெரியல, ஆனால் அந்த 2 கப்பல்கள் கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதுன்றாங்க. அதே போல் ஐஆர்ஜிசி குரூப்பில் இருந்தோ இல்லை அவங்களோட ஸ்டேட் மீடியாவில் இருந்தோ முதல் முறையாக ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சது நான். இஸ்ஃபஹான் பக்கத்துலேயும் கடுமையான தாக்குதல் நடத்தும் போது அந்த தாக்குதலுக்கு மத்தியில் ஈரானுடைய போர் விமானங்கள் F-14 வந்து செயல்பாட்டுக்கு வந்ததாகவும் விண்ணை நோக்கி பறந்ததாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஈரானுடைய வான்பரப்புகள் முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் குவைத் மட்டும் கொஞ்சம் ஒரு சில கமர்ஷியல் ஃப்ளைட் வர்ற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இவங்க ஏவுகணை ஏவிட்டாங்க குவைத் மேலே. உடனே குவைத் அவசரமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. வர்ற அந்த கமர்ஷியல் ஃப்ளைட்டும் திருப்பி விட்டுட்டாங்க, நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டதுக்கப்புறம் அங்கே வான்தடுப்பு சாதனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பதில் தாக்குதல்னால தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ நேற்று நடத்தின அதே குவைத் தாக்குதல், அப்போ அடுத்தது என்ன, அது வழக்கம் போல் பக்ரைனுடைய 5th நேவல் ஃப்ளீட் அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே ஒரு சில புகை மண்டலம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. நேற்று நடத்திய தாக்குதலே பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று ஐஆர்ஜிசி சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. கற்பூரத்தை கூட கொண்டு வர சத்தியம் பண்ணுறன்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் தெரியல. மறுபடியும் இன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பிரத்யோகமாக அங்கே ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ்
அல் அஸ்ராக் ஏர்பேஸ். அல் அஸ்ராக் ஏர்பேஸுக்கு 12 பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுறாங்க ஒரே சமயத்தில். இந்த 12 பேலஸ்டிக் ஏவுகணைகளும் அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க முயற்சி செய்த பதிவுகளும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் ஒரு சில பகுதியில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆன மாதிரியும் தெரியுது. உடனே IRGC என்ன சொல்கிறாங்க, உறுதியாக சொல்லிட்டாங்க, அங்கே F-35, F-15E, இன்னும் அவங்கக்கிட்ட அப்புறம் F-16, F-35, F-15, F-16 இது எல்லாமே நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம், பெரிய அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு. அப்போ இந்த தடவை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3 எய்ம் பண்ணுறாங்க. இந்த 2 நாட்களாக நடக்கிற இந்த நிகழ்வுகளை நோட் பண்ணிங்களா, கொஞ்சம் கூட மாற்றுறதுலே இல்லாமல் அப்படியே ஒரு சம்பவம் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நேற்று நடக்கிறதும் இன்றைக்கி நடந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக இருக்குது. குவைத், பக்ரைன், ஜோர்டன் இது 3மே இவங்க வழக்கம் போல் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் தெஹ்ரானையும் குறி வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஈராக் மக்களே நீங்கள் கொஞ்சம் அந்த லோக்கல் டிவிலாம் சேர்த்து வாட்ச் பண்ணுங்கள், அடுத்து கொஞ்சம் பெருசாக வெடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. IRGC என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி நாங்கள் யுத்தத்தின் மூலமாக தீர்வு காணலாம் என்னும்போது நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலாம் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதிரிகள் எந்த மொழியில் பேசுகிறார்களோ அதே மொழியில் பேசி இது பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று நாங்களும் நினைக்கிறோம், தயார் என்கிறார்கள். அமெரிக்கா தரப்பிலிருந்து இறுதியான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்தலாம், உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய உங்களுக்கு அம்சங்கள் காத்துட்ருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த தடவை வந்து ஹிட் ஹார்ட் அப்படின்றாங்க. அது என்னப்பா ஹிட் ஹார்ட் அப்படின்னா, இனி உங்களுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய பாலங்கள், அந்த ஃபார்ஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. ஃபார்ஸ் தீவுன்னா ஒரு அதாவது குவைத்தும் இவங்களும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஈரானுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேஸ் ஹப் இருக்குது, ஒரு தீவுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலே ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணதாக சொல்கிறாங்க. இனி ஈரானுடைய முக்கிய அஸ்திவாரங்களை அதாவது ஃபுல்லாக தாக்குதல் நடத்தப்படும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். தாக்குதல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே இப்போதைக்கு மயான அமைதியாக இருக்குது. இருந்தாலும் இப்போ வரும்போது மறுபடியும் குவைத், பக்ரைன், ஜோர்டன் இது 3மே வந்து வான்தடுப்பு சாதனங்கள் என்கேஜாக இருக்கிற மாதிரியும் அடுத்தடுத்த ஒரு அலர்ட் ரெட் சைரன்லாம் ஒழிச்சிட்டே இருக்குது. இந்த கேப்பில் வந்து நேற்று இரவு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார் நெதன்யாஹு அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, ஜோர்டன்ற பாருங்க, லெபனான் மக்களே, நீங்கள் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நீங்கள் எங்கள் நண்பர்கள், எங்களுக்கு எதிரிகள் ஹெஸ்புல்லா மட்டும்தான். ஹெஸ்புல்லா உங்களை பிணைய கைதிகளாக வைத்து கொண்டு ஒரு தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார்கள். ஹெஸ்புல்லாக்கள் கிட்டிலிருந்து ஆயுதங்கள் பறிக்கப்பட்டு அவர்களிடம் முழு விடுதலை கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறுவோம். லெபனான் மீதோ லெபனான் மக்கள் மீதோ ஒருபொழுதும் துன்பத்தை ஏற்படுத்துவதற்காகவோ இல்லை தாக்கல் நடத்துவதற்கான எண்ணம் எனக்கு ஒருபொழுதும் கிடையாது. அதற்காக நான் தாக்கல் நடத்தவும் இல்லை. நாங்கள் நடத்தப்படும் தாக்குதல் முழுக்க முழுக்க ஹெஸ்புல்லாக்களை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல். வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கூடிய வரையில் உங்களுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது. உங்களை பிணைய கைதிகளாக வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கும் ஹெஸ்புல்லாவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான முழு சுதந்திரம் கிடைத்துவிடும். இந்த தீவிரவாத தாக்குதலில் தீவிரவாத குழுக்கள் நிச்சயம் உயிரிழப்பார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இஸ்ரேலும் அங்கேயும் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறதா? ஒருவேளை அமெரிக்கா வந்து நீ ஏன்பா இங்கே வந்து கலந்துக்கிற, கொஞ்சம் அங்கேருந்தே பாருன்னு சொல்கிறாங்களா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணும் அப்படின்னா இப்போதைக்கு கிடையாது. இது டிசம்பர் வரைக்கும் இழுக்குது. இப்போவுமே தாக்குதல் நடத்தி ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் இனி நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே வந்து முக்கிய தாக்குதலாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஒவ்வொரு முக்கிய நிலைகளாக தும்சம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க.
இவங்களும் சொல்லிட்டாங்க, இனி ஒரு எதிரிகள் நிலைகள் கூட இருக்காது, அமெரிக்க நிலைகளை குறிவைத்து அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட சதர்ன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் முன்னேறுகின்ற பாதையிலே ஹிஸ்புல்லா தாக்கல் நடத்தியதாகவும், பதிலுக்கு இஸ்ரேல் சற்று நேற்று தாக்குதலை குறைத்திருந்தாலும் ஓரளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. நேற்று இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருந்தது. ஏன்னா அந்த மஞ்சள் கலர்லாம் பாருங்கள், முன்னேறுகின்ற பாதையில் கொஞ்சம் முன்னேற விடாமல் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணிட்டாங்க நேற்று ஹிஸ்புல்லா. மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்க முடிகிறது. பட் கீழே முன்னேறிட்டு தான் இருக்காங்க. பட் அதனால தான் நேற்று ஒரு சில ட்ரோன் தாக்குதல்களையும் நிகழ்த்தியதாக அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. சப்போஸ் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் கலந்துக்கிட்டாங்கன்னா ஹிட் ஹார்டாக இருக்கும். அதனால தான் ஈரான் இஸ்ரேல் இன்னும் கை வைக்கல. அவங்க இஸ்ரேல் மீது கை வைக்கவே கிடையாது. இந்த 3 நிலைகளை தான் இப்போதைக்கு குறி வைத்துட்ருக்காங்க. ஒருவேளை எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எமினி ஹவுதிகள் மூலயமா சவுதியை தாக்கல் நடத்த சொல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா அதற்காக தான் அவங்க சவுதி அப்படியே அமைதியாக விட்டு வைக்கிறாங்களான்ற கோணத்துலையும் பார்க்கலாம் நம்ம. இன்னுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு கிளியராக அமெரிக்கா ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்க. இனியும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனம் இல்லை அப்படின்றத உணர்ந்துருக்கிறாங்க. எப்பயாவது உணர்ந்தாங்களா அப்படின்றதே எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் என்னென்னா, தாக்குதல் நடத்துங்க, இன்னும் 10 நாள் கூட நடத்துங்க, ஒரு ரிசல்ட்டோட போர் நிறுத்துங்க. ரிசல்ட்டே இல்லாமல் அமைதி ஒப்பந்தன்ற பேரில் நிறுத்திட்டு உலக மக்களை சொல்லுன்னா துயரங்களுக்கு ஆழ்த்தப்படுறீங்கன்றதான் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். நீங்கள் இதற்கு அன்றைக்கே நடத்தி ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்தனா இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டு இருக்கும், அவங்கவுங்க நிம்மதியாக இருந்திருக்கலாம். இப்பயாவது பேச்சுவார்த்தைன்ற பேரில் மறுபடியும் நிறுத்தாதீங்க. 10 நாளில் ஒரு ரிசல்ட்டுக்கு வாங்க. நீங்கள் ஈரான் ஜெயித்தாலும் சரி, அது யார் ஜெயித்தாலும் சரி. ஆனால் ஈரான் வீழ்ச்சி விட்டுறது அப்படின்னா இந்த பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு காலி, இந்த பக்கம் இவங்க இஸ்ரேல் அமெரிக்காவும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அடுத்து பலவீனமாக போகிறது ரஷ்யா அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் பார்க்க முடிகிறது. ஸோ வாழ்வா சாவா போராட்டத்தில் அமெரிக்கா இறங்கி இருக்காங்க. அமெரிக்கா நிச்சயம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைத்தே தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அதே போல் இந்தியானுடைய கப்பல் ஒன்று மெர்விக்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் ஒன்று ஓமன் பகுதியில் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அது அமெரிக்கானுடைய ஒரு வார்னிங் கொடுத்தது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா வார்னிங் தாக்குதல் நடத்தின மாதிரி தெரியல, பர்பஸாகவே சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தாக்கல் நடத்தின மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அதுக்கான சார்ஜ்டு அஃபேர்ஸ் ஜாசன் மீக்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எனக்கு விளக்கங்களை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா சார்பாக. நீங்கள் வார்னிங்குக்கும் பர்பஸ்ஃபுல்லாகவே தீங்கிழிக்கும் நோக்கத்தோடு தாக்கல் நடத்துறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது, அதுக்கான விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவிடம் கேட்டிருக்காங்க. என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன பதில் வந்தாலும் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இல்லை அடுத்து ஏதாவது தடைகள் விதிக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது அடுத்த கட்ட நகர்வுகளை ஹோல்டு பண்ண முடியுதா அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம. சரி, ஒரு சின்ன விஷயத்தோடு முடிச்சுட்டு போயிடலாம். இந்த பதிவுகள் எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நேற்று இரவுமே போராட்டம். நேற்று இரவு பாகிஸ்தான் முழுவதும் தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப வலுத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பிரித்து அத்து விட்டுருங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோன்ற கோரிக்கை தான் அங்கே பிரதான மக்களாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. நேற்று மிர்பூர், அப்புறம் ராவல்கோட்டை நோக்கி, அப்புறம் முஸ்ராபாத், இந்த பகுதியெல்லாம் எல்லா போராட்டக்காரர்களும் ஒரு இடத்துல மிங்கிள் பண்ணி 80,000க்கு மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துல போராடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை அடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இத்தனை மக்களும் உள்ளே போந்தோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, உங்களை மாதிரி நாங்கள் ஈவு இறக்கம் இல்லாத ஆளுங்களாம் கிடையாது, நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம், எங்கள் அமைதிக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் மறுபடியும் நீங்கள் தேடி எங்கள் மக்களை கொன்னீங்க அப்படின்னா இனி வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவங்க ஏற்கனவே ரொம்ப பீலிங்கில் இருக்கிறாங்க. யார்? பாகிஸ்தான். பாகிஸ்தான் என்ன அப்படின்னா, அவங்க முக்கிய இராணுவ அதிகாரிகள் 21 பேர் ஹெலிகாப்டரில் இறந்து போயிட்டாங்க. அது இல்லாமல் இந்த கலவரத்தின் மூலமாக தாக்கல் நடத்தில் 15 பேர் பக்கம் இறந்து போயிருக்கிறாங்க. இது இல்லாமல் அங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது. அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எப்படி தனது கற்றுக்குள்ளே கொண்டு வராங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.